எல்லாரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடையை தான் என்ன மன்னிச்சுடுமா நான் என்ன செய்யறதுமா, என் சூழ்நிலை அப்படி. இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகுமா உனக்கு இங்க வேலை செய்ய ஆவல்? வணக்கம். 1980 தர்ம யுத்தம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த காலத்தில் டீமே நல்லாயிருக்கும். ரஜினி, ஸ்ரீதேவி, மேஜர் சுந்தர்ராஜன், அசோகன், மனோரமா, ஏ கருணாநிதி, உசலமணி, இப்படி பெரிய டீம். அந்த டீமே பார்த்திங்கன்னா சுருளி ராஜன், இப்படி அந்த டீம், அந்த ஒரு படத்துக்கும் டீம் இருக்குல்ல, அந்த டீமே பிரமாதமாக இருக்கும். அசோகன் ஒரு அற்புதமான நடிகர். அந்த தர்ம யுத்தம் படத்தில் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்லாம் எப்படி நடக்குது, அரசாங்க அலுவலகம் எப்படி நடக்குது, பத்திரிக்கை ஆஃபீஸு நஷ்டத்தில் ஓடுற பத்திரிக்கை ஆஃபீஸ் எப்படி நடக்குதுன்னு ரொம்ப அழகாக காட்டியிருப்பான். இவர் லேட்டாக வருவார், முதலாளி. அந்த கம்பெனி நஷ்டத்தில் நடக்கும். ஸ்ரீதேவிக்கு ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சு சாதனை படைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் அங்கே வருவாள். அவன் அங்கே மனோரமா இருப்பாங்க, இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. பெரிய டெஸ்க் இருக்கும். அதில் ஒருத்தர் கவுந்து படுத்து தூங்குவார். இன்னொருத்தன் காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருப்பான். இவங்க வருவாங்க. கதாநாயகி வந்ததும், என்னம்மா இங்கே தான் வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த ஆஃபீஸ்லையா வேலைக்கு வந்த, உனக்கு வேறு ஆஃபீஸே கிடைக்கலையா ஊரில் அப்படின்னு கேட்பாங்க மனோரமா. டீ வடை எடுத்துக்கிட்டு வர்ற பையன் வருவான். ஏம்மா 3 மாதமாக பாக்கி, எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு முதலாளி கேட்டார் அப்படிம்பான். ஆமாம் போடா டீயை கொடுத்துட்டு. இந்த எடிட்டன் இருக்கானே, இவன் 4 மாதமாக இப்போ சம்பளமே போடல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். உடனே மனோரமா என்ன சொல்லுவாங்க, யோ சம்பளம் போடலங்கிறது, உங்களுக்கெல்லாம் சம்பளம் போடலங்கிறது குறையா இருக்குது. இவன் சம்பளம் போடாததோடு இல்லாமல் என்கிட்ட வேற கடன் வாங்கிட்டான். என் வீட்டுக்காரர் ரிட்டையர் ஆன பணத்தை நான் வச்சுருந்தேன், அதில் ஒரு அமௌண்ட்டை வேறு கடனாக வாங்கணுமா, இன்னும் திருப்பியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மனோரமா. அந்த நேரத்தில் முதலாளி அசோகம் வந்துடுவார். வந்த உடனே, என்னம்மா அப்படிம்பார். இதை வேலைக்கு ஓ வேலைக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு நீ தானா அப்படிம்பார். ஆமாங்க. இந்த ஆஃபீஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்களே. இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பார். இந்த எடிட்டன் ஒருத்தன் இருக்கான், அவன் 4 மாதமாக சம்பளமே போடலன்னு சொல்லியிருப்பானுல அப்படிம்பார். சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பற்றி பெருமையாக தான் சொன்னாங்க அப்படிம்பார். 4 மாதமாக டீ கடைக்கு பாக்கி அப்படின்னு சொல்லியிருப்பானுல, போயும் இங்கேயா வேலைக்கு வந்த, உனக்கு வேறு ஆஃபீஸே கிடைக்கலையான்னு சொல்லியிருப்பானுல அப்படிம்பார். சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, ஆஃபீஸை பற்றி நல்லா பெருமையாக தான் சொன்னாங்க அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லுவாள். ஏம்மா அங்கே பாரு எப்படி தூங்குறான் பார், எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா. நான் ஒரு முதலாளி, நான் வந்திருக்கிறது கூட தெரியாமல் எப்படி தூங்குறான் பார். இதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கலாமே இந்த ஆஃபீஸ் எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குதுன்னு அப்படிம்பார். அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், இவனுவோ இந்த பெருமை, இந்த ஆஃபீஸோட பெருமையெல்லாம் இவனுவோ சொன்ன பிறகு இதெல்லாம் திவாலா போய் நான் எவங்கிட்ட நான் தலையில் கட்டலாம், எங்கே விற்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகுமா உனக்கு இங்கே வேலை செய்ய ஆவல் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த பழைய ஆஃபீஸ்
அதை வந்து அழகாக அந்த பத்திரிகை ஆஃபீஸ் நஷ்டத்தில் ஓடுற பத்திரிகை ஆஃபீஸை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்ப்பார். ரஜினி வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். இவ திமிரை அடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ எங்கே வேலை செய்கிறான்னு கேட்பார். இந்த மாதிரி இந்த பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. உடனே அசோகன்கிட்ட வந்து கேட்பார், இது என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஆஃபீஸில் அப்படின்னு கேட்பார். இல்லைங்க, நஷ்டத்தில் ஓடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிம்பார் அசோகன். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொல்லுவார். சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னதும் அடாடா என் தெய்வமே அப்படிம்பார். ஏன்னா நஷ்டத்தில் ஓடுற கம்பெனியை யாரும் வாங்க மாட்டாங்க. ரஜினி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே அசோகனுக்கு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும். எடிட்டோரியலுக்கு ரஜினியை கூப்பிட்டு வருவார். எல்லாரும் கவனிச்சிங்க, இவர் தான் இனிமே உங்களுக்கு முதலாளி, இந்த ஆஃபீஸை இவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவார். உடனே ரஜினி, இந்த ஆஃபீஸை நான் வாங்கிட்டேன், எனக்கு பிடிக்காதவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன், அவங்களே போனால் நல்லது அப்படிம்பார். உடனே அசோகன் ஸ்ரீதேவிகிட்ட, எம்மா என்னை மன்னிச்சுடுமா, நான் என்ன செய்யறதுமா, என் சூழ்நிலை அப்படி அப்படிம்பார். அப்புறம் ரஜினியை பார்த்து, ஐயோ முதலாளி நிற்கிறீங்களே, உட்காருங்கோ என் கால் வலிக்குது அப்படிம்பார். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான நடிப்பு அசோகனுடைய நடிப்பு. அதில் அந்த ஆகாய கங்கை அப்படிங்கிற பாட்டு, இந்த பத்திரிகை ஆஃபீஸ் நகைச்சுவை காட்சியும் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான படங்கள், பாடல்கள் வந்தது. ரொம்ப படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பாட்டு, நல்ல நகைச்சுவை, நல்ல படம் போகிறதே தெரியாது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெட்ராஸினுடைய அந்த பழைய பஸ்ஸு, பழைய தெருக்கள், பழைய வீடுகள், இதெல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சென்னையை நாம் அந்த படத்தில் மிக அழகாக பார்க்கலாம். அது ஒரு வண்ணப்படம் என்பதும், ரஜினி, இளையராஜா போன்ற புதுமுகங்களும், அசோகன், சுருளிராஜன், மனோரமா போன்ற பழைய முகங்களும் இணைந்து நடித்த, எல்லா ஜாம்பவான்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம். ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நீலவு. மலேசியா வாசுதேவனும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் கலக்கியிருப்பாங்க. அருமையான பாட்டு அந்த ஒரு பாட்டு. அந்த மாதிரி அந்த ஆகாய கங்கையில் அந்த இசை இருக்க, அற்புதமான இசை. 1000 தடவை கேட்டால் கூட சலிக்காது. ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த பாட்டில் நடுவில் நடந்து வருவார் ரஜினி. எல்லாரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடையை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் அசோகனும் நல்லா நடந்து வருவார். ஆனால் அசோகனுடைய பாடி லாங்குவேஜும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்தில் ரஜினி வந்து ரொம்ப அந்த ஆகாய கங்கை பாட்டில் அப்படியே நடந்து வருவார் பாருங்க. அப்படியே நடந்து வரும் பொழுது அந்த கண்ணாடியை அப்படியே சுற்றிக்கிட்டே வருவார். அப்படியே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ரொம்ப அந்த கண்ணாடியை அழகாக சுற்றிக்கிட்டு வந்து அப்படியே போடுவார். லட்சக்கணக்கான ரசிகர்களினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட இசை, கொள்ளை கொண்ட பாடல், கொள்ளை கொண்ட நடிப்பு. அவருடைய அந்த நடையும் அந்த மேனரிசமும், அந்த கண்ணாடி அவர் சுற்றிக்கிட்டே அப்படியே நடந்து வர்றதும், அதாவது மொழியே இல்லாமல் வெறும் இசையில் தன்னுடைய நடிப்பால், தன்னுடைய பாவனையால் ரஜினி முத்திரை குத்திய படம். அதே போல் 6லிருந்து 60 நிறைய சொல்லலாம். அவருடைய அந்த முக பாவனை இருக்குல்ல, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுதும், காதலை வெளிப்படுத்தும் பொழுதும், கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் ரஜினியுடைய முக பாவனைகள் மிகவும் அற்புதமானது. ரஜினி மிகச்சிறந்த நடிகர். ஆனால் கதைகள், மசாலா கதைகள் 6லிருந்து 60 வரை அவரை மாதிரி ஒரு 4 போனா ஒரு கேள்விக்குறி, தர்மயுத்தம், அந்த மாதிரி அவருக்கு கதைகள் அமைஞ்சது கம்மி. ஆனால் அவர் முக பாவனைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நடிப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அவருக்கு மசாலா படங்கள் தான் அதிகமாக அமைந்தது. அது நல்ல நடிப்பில் முத்திரை குத்தப்பட்ட ஒரு படத்தில் தர்மயுத்தமும் ஒன்று. நல்லாயிருக்கும் ரொம்ப. அதாவது 2 தரப்பு ரசிகர்களையுமே இருக்கக்கூடிய வகையில் நல்லாயிருக்கும். மலேசியாவும் எஸ்பியும் இணைந்து கலக்கியிருப்பாங்க. ரஜினி கண்ணாடி போட்டிருக்கிறது, கண்ணாடி போட்டவங்களாம் வயசானவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் கண்ணாடி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக போட்டிருப்பார். தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் இளையராஜாவை, ரஜினியெல்லாம் நல்லா தூக்கி விட்ட படங்களில் தர்மயுத்தமும் ஒன்று. தர்மயுத்தம் ரஜினியை தூக்கி விட்டது. ரஜினி தர்மயுத்தத்தை தூக்கி நிறுத்தினார். அந்த ஒரு பாட்டு
அந்த ஒரு பாட்டில் அவர் நடந்து வர்றதும் அவருடைய அந்த மென்மையான புன்னகை, மெல்லிய புன்னகையும் அவருடைய அந்த ஸ்டைலான நடையும் அதிகமாக உழைத்ததால் அல்லது காதல் இன்ப உணர்வால் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், அதை எதிர்கொள்வதற்கு மிக ரம்யமாக தன்னுடைய முகபாவனைகளை, தன்னுடைய நடையை அவர் அழகாக அமைத்து கொண்டதைப் போல ஒரு உழைப்பில் மயங்கும் பறவையைப் போல அவர் நடந்து வருவார். வாய்ப்பு இருந்தால் அனைவரும் இளைய தலைமுறை சேர்ந்தவர்கள் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.